உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். கதிரவன் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்னம்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஜூலை மாதம் 28 ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாதம் 13 கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் வச்சுக்கோங்களேன். இது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னி ராசிக்கு வர்றாங்க. இப்படி கன்னி ராசிக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் மேச ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் கிடைக்கவிருக்கிறது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ மேசராசி. மேசராசின் அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் மேசராசிலிருந்து எண்ணினீங்கன்னா 6வது இடத்துல இருக்கிறாங்க. யாருடைய வீட்டில்? புதனுடைய வீட்டில். அப்ப அந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஆனால் இருந்த போதிலும் ஒரு பாவ கிரகம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைவது யோகம். அப்போ செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைவது மேச ராசிக்காரராகிய உங்களுக்கு யோகம்தான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? கண்டிப்பாக 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது, அது மறைவதும் மேச ராசிக்காரங்க இந்த பீரியட்ல கடன், அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கடனை கட்டினாலும் இன்னும் அந்த கடன் தீரல. கடனை பெரிய சுமையா நினைச்சு அவங்க வாழ்க்கையை வெறுத்து இந்த கடன்ல இருந்து நம்ம தப்பிக்க மாட்டோமா அப்படிங்கிற நிறைய பேர், 70% பேர் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறீங்க. அவங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு வரப்பிரசாதம். அது போக நோய், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானால, இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ கிரகம் சரியில்லை, இதனால வயிற்று வலியோ இல்லை முட்டிங்கால் வலியோ இல்லை ஏதோ அறுவை சிகிச்சையோ, இது மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்புல இந்த பீரியட்ல இருப்பீங்க. இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அந்த நோயிலிருந்து ரிலீஃப் ஆவதற்குண்டான வாய்ப்பு இதே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானால இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள், துரோகிகள், இது சொல்ல வேண்டியதே இல்லை. மேசராசிக்காரங்களுக்கு, மேசராசிக்காரங்கள் வெள்ளந்தி. அந்த வெள்ளந்தினா மனசுல எதையும் வச்சுக்க தெரியாது. அவங்களுக்கு முன்கோபம் இருக்கும், ஒரு அவசர புத்தி இருக்கும், ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. அவங்களுக்கு துரோகம் செய்ய தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய பேரால மேசராசிக்காரங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு, அதனால மன உளைச்சலாகி நிறைய காசு பணத்தை இழந்து, சொத்தை இழந்து, நிறைய பேர்த்துக்கு தொழில் துரோகம் நடந்து, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்குது. அவங்களுக்கு எல்லாமே இப்பதான் புத்தி வந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த பீரியட்ல இருந்து அந்த எதிரிகள் கிட்ட இருந்து, அந்த துரோகிகள் கிட்ட இருந்து, அந்த எதிரி யார், அந்த துரோகி யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப இருந்து நல்லா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா இதே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 8ஆம் பார்வையாக உங்க ராசியவே பார்க்கிறார். இதுதாங்க அருமையான டைம். இந்த நேரத்துக்கோசம் தான் நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லலாம். இதற்கு முன்னாண்ட பல கஷ்டங்கள், நீங்கள் படாத கஷ்டமே இல்லை.
அனுபவிக்காத வேதனையே இல்லை. நான் இங்கே உட்காந்துட்டு ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அனுபவிச்ச உங்களுக்கு தான் அந்த வேதனை, அந்த கஷ்டம், அந்த கஷ்டத்தினுடைய வலி உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து நீங்கள் இப்போ நகரக்கூடிய அளவுக்கு, அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய அளவுக்கு இந்த பீரியடு, இந்த செவ்வாயுடைய பார்வை உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால, அந்த செவ்வாய் ஒரு பலமான கிரகம். உங்களுக்கு பலத்தை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, தன்னம்பிக்கையை கொடுத்து உங்களை வாழ வைக்கும். நீங்க சோர்ந்து போக வேண்டாம். நீங்க ரொம்ப வேதனைப்பட்டு மூளை முடுக்கில் உட்கார வேண்டாம். என்னாலேயே முடியல, என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு தெம்பு, ஒரு தைரியம், ஒரு வேலைக்கு போனாலும் இந்த வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலும் இந்த பிஸ்னஸ்ல இந்த முறை நம்ம சம்பாதிச்சிருவோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் உருவாகும். உங்களுக்கு சுற்றுப்புறத்தினால நல்ல பழக்க வழக்கங்கள் கிடைச்சு அதன் மூலியமாக நல்லா இருப்பீங்க. அது போக இப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல இருந்து இப்போ இந்த செவ்வாயை பார்க்குறாங்க. அப்போ அந்த செவ்வாயும் சனியும் பார்த்துக்கலாமா? பார்த்துக்க கூடாது. ஆனால் அவங்க 2 பேர் பார்த்துக்கிறாங்க. அவங்க 2 பேர் பார்த்துட்டு என்னாகும்? போர்க்களம், திடீர் பிரச்சனைகள், உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா நட்பு ரீதியாக, அவங்களுடைய பழக்க வழக்க ரீதியாக, நம்பிக்கை ரீதியாக, டாக்குமெண்ட் ரீதியாக பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த பீரியட்ல வராது. ஏன் வராது அப்படின்னா, சனி பகவான் வக்கர கதியில் இருக்கிறாரு. இந்த வக்கர கதியிலிருந்து செவ்வாயை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, திடீர் விபரீத ராஜயோகம். நான் சொல்றது புரியுதுங்களா மேசராசிக்காரங்களே? உங்களுக்கு திடீர்னு ஒரு ராஜயோகம் பிறக்கும், ஒரு அதிர்ஷ்டம் பிறக்கும், ஒரு லாட்டரி அடிக்கும். இது மாதிரியான யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும், இப்போ ஜப்பான்ல இருக்கிறீங்க, ஜெர்மன்ல இருக்கிறீங்க, சுவிட்சர்லாந்துல இருக்கிறீங்க, கனடால இருக்கிறீங்க, இல்லை ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க, யூஎஸ்ஏல இருக்கிறீங்க, லண்டன்ல இருக்கிறீங்க, இது மாதிரி உலகத்தில் இன்னும் எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. நார்வே, இத்தாலி, இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. நீங்க எந்த கண்ட்ரியில எந்த மூலையில் நீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த பீரியட்ல நடக்கும். அப்ப இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பா அது நடக்கும். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா எழுதுவீங்க. அதையும் நான் பார்க்கத்தான் போறேன். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி நல்ல பலனை தான் காட்டுது. அதே சமயத்துல உங்களுக்கு குழந்தைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் சில பிணிப்பீடைகள், இல்லை அவங்க ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு, இல்லை அவங்க மூலியமாக ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு, இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 2வது, இப்பொழுது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, இந்த சனி பகவானையும் வணங்குவாங்க, அந்த செவ்வாய் பகவானையும் வணங்குவாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அது போக குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த கல்யாண காட்சிகள் கண்டிப்பாக நடக்கும். நல்லா இருப்பீங்க. இதே பார்த்தீங்கன்னா மேசராசியில் பிறந்த பெண்கள் நிறைய பேர் நிறைய கஷ்டத்துக்கு ஆளாகி, நிறைய மனஸ்தாபத்துக்கு ஆளாகி, செத்து போயிடலாமா அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாமே அதே மீறி
இன்னைக்கு பொழைச்சிட்டு இருக்கிறீங்க, நமக்கு ஏதோ நல்ல வாழ்வு வராதா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த பீரியட்ல இருந்து உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகும். உங்களுக்கும் ஒரு தெம்பு, ஒரு தைரியம், நீங்கள் செய்யக்கூடிய வேலையில், உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், இது எல்லாமே கிடைக்கும். நல்லா இருப்பீங்க. இது போக விவசாயத்திலையுமே ஒரு நல்ல மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யார் எல்லாமே விவசாயம் செய்கிறீங்களோ இந்த விவசாயத்திலுமே நல்ல மகசூல் எடுக்க முடியும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசரம் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன். எல்லாருமே பதிவு பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அது போக உங்களுடைய ஜாதகத்தையும் எனக்கு அனுப்புகிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் பல. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.